அரிசி கடத்தலில் ஈடுபட்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த திமுகவினரை உடனடியாக சட்டத்தில் முன்னிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ரேஷன் அரிசி கடத்தலை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தமிழக முன்னாள் முதல்வர் OPS கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மணல் கொள்ளை, போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனை, கள்ள சாராய விற்பனை, புகையிலை கடத்தல், ரேஷன் அரிசி கடத்தல் ஆகியவை தமிழ்நாட்டில் தற்போது கொடிகட்டி பறக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் ஆளும் திமுகவினரின் ஈடுபாடும் அதற்கு திமுக அரசு துணை போவதும் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. ரேஷன் அரிசி கடத்தலை திமுக அரசு ஊக்குவிக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து மட்டும் மாதம் 3.5 லட்சம் கிலோ அளவிற்கு ரேஷன் அரிசி வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாகவும், ரேஷன் கடைகள் அரிசி வாங்காத ரேஷன் அட்டைதாரர்கள் அரிசி வாங்கியதாக கணக்கெழுதி அரிசி கடத்துவதோடு மட்டுமல்லாமல் சிறுவர்களை வீடு வீடாக அனுப்பி ரேஷன் அரிசியை விலை கொடுத்து வாங்குவதாகவும், இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் சிறுவர்களை திமுகவினர் தாக்குவதாகவும், இவ்வாறு பாதிக்கப்பட்ட சிறுவர்களில் ஒரு சிறுவனுக்கு ஆதரவாக அப்பகுதியில் உள்ள வழக்கறிஞர் மாரி செல்வம் அவர்களை எதிர்த்து கேட்டதற்கு வழக்கறிஞர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன. இந்த பெட்ரோல் குண்டு தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக விளக்கும் கார்த்திக் என்பவர் திமுக இளைஞரணி பொறுப்பில் உள்ளதாகவும், இந்த தாக்குதலில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் தெரிவிக்கிறார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியுடன் கார்த்தி இருக்கும் புகைப்படம் இன்று பத்திரிகையில் வெளியாகியுள்ளது. இதிலிருந்து திமுக அரசு அரிசி கடத்தலுக்கு எந்த அளவுக்கு துணை போகிறது என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. ரேஷன் அரிசி கடத்தலுக்கு துணையாக திமுக அரசு செயல்படுவதாக அப்பகுதி மக்களை தெரிவிக்கின்றனர். உள்ளூர் திமுகவினருக்கு அஞ்சி அரசு ஊழியர்களும் காவல்துறையினரும் பொதுமக்களும் செய்வதறியாமல் திகைக்கின்றனர். கடத்தலுக்கு ஊக்கமளிக்கும் திமுக அரசின் செயல்பாடு கடும் கண்டனத்திற்குரியது. தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக விளங்க வேண்டும், அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்ற அக்கறை திமுக அரசுக்கு உண்மையிலேயே இருக்குமானால் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த திமுகவினரை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ரேஷன் அரிசி கடத்தலை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். முன்னதாக மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நேற்று சுவாமி தரிசனம் செய்த முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: மக்களவை தேர்தலில் எனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அறிவிக்கும் வாக்குப்பதிவு சதவீதத்தில் எப்போதும் வித்தியாசம் வரதான் செய்யும். அதிமுகவை மீட்பது குறித்து கேட்கிறீர்கள், பொறுத்திருந்து பாருங்கள், அது நடக்கும். பிரதமர் மோடி 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நடத்தியுள்ளார். அவரது ஆட்சியில் எங்கும் சிறுபான்மை மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை.